மா வா நைனா. நேற்றுக்கே பாண்டிச்சேரி பார்த்து காசு கேட்டிருந்தல்ல. ஐயோ மறந்தே விட்டேன்டா. சும்மா இந்த ட்ராமா பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதம்மா, போய் காசு எடுத்துனோம்மா. டேய் அப்படிலாம் இல்லடா கண்ணே. இரு காசு எடுத்துன்னு வரேன். அதானே வச்சிருக்கோம். அது எதுக்குண்ணே பத்திரமா போயிட்டு வாப்போ. என்னது இது 500 ரூபாய்? இதை வச்சு பக்கத்தில் இருக்க மாலுக்கு கூட போக முடியாது. நான் பாண்டிச்சேரி வரைக்கும் போகிறேன், 3000 ஆகும். 3000 ரூபாயா? என்னடா சொல்ற? நான் இன்னும் வட்டி காசு கட்டல, மளிகை கடை காசு கட்டல, வாடகை கூட கொடுக்கலடா. டேய் இதை வச்சுக்கு நீ எப்படின்னா போய் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வா நாயினா. இவ்வளோ ஆவான்னு தெரியுதுல, அப்புறம் நேற்று எதுக்கு பாண்டிச்சேரி போகிறதுக்கு காசு தரேன்னு சொன்னேன்? அதெல்லாம் நீ தெரியாது, காசு எடுத்துருவோம்மா. டேய் அம்மாவுக்கு 3000 ரூபாய் ஆகும்னு தெரியாதுடா, நான் அதனால தான் அப்படி சொல்லிட்டேன். உனக்கு என்னதாம்மா தெரியும்? பாண்டிச்சேரி போகலன்னா பசங்க கிண்டல் பண்ணுவானுங்கம்மா. அங்கே நின்னா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் தெரியுமா உனக்கு? போ எங்கன்னா போய் எடுத்துருவோம், எனக்கு தெரியாது. நான் ஒன்று சொல்லிட்டா, இந்த கமலை எடுத்து போய் நம்ம சேட்டுக்கல்ல வச்சுட்டு காசு வாங்கிட்டு போ, சம்பளம் வந்த உடனே மூட்டுக்கிறேன். வேணாம் வேணாம், வயிற்றுல பிறந்துக்க வேற எங்கன்னா பிறந்துருக்கலாம். உன்னால ஒரு யூஸும் இல்லம்மா. எதுக்கு என்ன பெத்த? இப்படி அழாதம்மா, இப்படி அழுதான் எங்க அப்பா அமுச்சு விட்ட. எப்படி சொல்றேன்? என்னாச்சுமா, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அம்மா இவன் என் புள்ளம்மா. இவன் பாண்டிச்சேரி போகணும்னு 3000 ரூபாய் கேட்டாமா. சத்தியமா இவ்வளவு ஆவணே எனக்கு தெரியாதுமா. இப்ப திடீர்னு 3000 ரூபாய்க்கு நான் எங்கம்மா போவேன்? என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஏம்மா எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? 3000 ரூபா குத்து ஒத்தாசை பண்ணுங்கம்மா. நான் சம்பளம் வந்தவொடனே உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேம்மா. சரிம்மா, உங்க பையன் கிட்ட நான் கொடுத்துக்கிறேன், நீங்க போய் வேலையை பாருங்க. ரொம்ப நன்றிம்மா. Thanks, madam. அதை வாங்கினேன், போயிட்டு வந்து சேரு. எல்லாம் என் தலையை வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. என்ன பண்றது, எல்லாத்துக்கும் கொடுக்கணும். தேங்க்ஸ் மேடம், காசு தரேன்னு சொன்னதுக்கு. நான் உனக்கு காசு கொடுக்கறேன், 3000 ரூபாய் இல்ல 6000 ரூபாய் கொடுக்கறேன். 6000 ரூபாவா? ஆனா நான் சொல்ற வேலையை நீ செய்யணும், சரியா? என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யறேன். ரொம்ப பெருசாலாம் எதுவும் இல்ல, உங்க அம்மா பண்றாங்கல்ல அதே வேலையை நீங்க பண்ணா போதும். மணி 10, ஒரு 1 மணி வரைக்கும் இங்க இருக்க எல்லா அபார்ட்மெண்ட்ல இருக்க வீட்லயும் போய் குப்பையை கலெக்ட் பண்ணிட்டு வந்து வண்டியில போடணும். ஒரு 4 தெரு போதும், அங்க இருக்க குப்பையை கிளீன் பண்ணிட்டு அந்த வண்டியை கொண்டு போய் கார்பரேஷன்ல விடணும். அவ்வளவுதான். இது பண்ணிட்டு நான் உனக்கு காசு கொடுத்துட்றேன். இதெல்லாம் எப்படி மேடம் 3 மணி நேரத்துல பண்ண முடியும்? உங்க அம்மா 8 மணி நேரத்துல 13 தெருவை கிளீன் பண்றாங்க. ஈவினிங் சும்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு என் வீட்டுல அது இல்லாம இன்னும் 2 வீட்டுல வேற வேலைக்கு போறாங்க. வயசானவங்களே இவ்ளோ செய்யறாங்க, உன்னால செய்ய முடியாதா? என்னால அதெல்லாம் செய்ய முடியாது மேடம். அது இல்லாம நான் காலேஜ் படிச்சவன், அதெல்லாம் செய்ய மாட்டேன் மேடம். அதெல்லாம் கஷ்டம். ஒரு நாள் கூட இல்ல, ஒரு 3 மணி நேரம் கூட உன்னால அவங்க செய்யற வேலையை பார்க்க முடியல, கஷ்டமா இருக்குன்னு சொல்ற. எத்தனை வருஷமா உனக்காக இந்த வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க. நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போ, நான் தப்புன்னுலாம் சொல்லல. ஆனா என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த வேலையெல்லாம் விட்டுருமா, நான் உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லிருப்பியா? வெயிட் பண்ணு, நான் போய் காசு எடுத்துட்டு வரேன். ஏய் துட்டு வாங்கிட்டியா? பேக் எடுத்துன்னு வா, போலாம். அம்மா நீ கஷ்டப்படாதம்மா, நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேம்மா. நான் உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேம்மா. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசினுக்குற? அதெல்லாம் அப்படிதாம்மா. வா போலாம், வாமா.